குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 11,920 ரூபா. வெள்ளி 1 கிராமோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 190 ரூபா. இந்த வெள்ளி 1 கிராம் வந்து பாத்தீங்கன்னா 206 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் 203 ரூபாய் ஆச்சு. இப்ப 190 ரூபாய்க்கு வந்திருக்கு வெள்ளி 1 கிராமோட ரேட்டு. அது நல்ல ஓரளவுக்கு கணிசமா குறைஞ்சு வந்துருச்சு. ஆனா இந்த 22 கேரட் ஆபரண தங்கம் வந்து பாத்தீங்கன்னா 12,200 வரைக்கும் போயிட்டு 12,000 வந்துச்சு. இன்னைக்கு 11,920 ரூபா, 12,000ல இருந்து 80 ரூபா குறைஞ்சிருக்கு. இந்த விலை குறைவு, தங்கம் விலை குறையுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா குறையுமே தவிர டக்குன்னு ஒரு 500 ரூபாயோ 300 ரூபாயோ குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. இன்னைக்கு 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமோட ரேட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன், 11,920 ரூபா. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12,000 அதிகரிக்கலாம் அல்லது 11,900 குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க தங்கத்துல முதலீடு பண்றது கன்ஃபார்மா சேஃப்டியான ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச முதலீட்டாளர்களின் முதலீடு ஒரு பக்கம் அதிகப்படியா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா உலக நாடுகளும் தங்கத்தை வாங்கி அவங்களுடைய கஜானா அதை சேமிச்சு வைக்கிறதுனாலையும் விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க தங்கத்துல முதலீடு பண்ண முடியலன்னா வெள்ளி வாங்கி வச்சீங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா 206 ரூபா போனது 203, இன்னைக்கு 190 குறைஞ்சிருக்கு. இன்னும் குறையும் வெள்ளி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. நான் சொன்ன இந்த செய்தி, தங்கம் விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க. 916 ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா, 6 டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க. காசு என்ன சும்மாவா வருது? அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு, அதாவது சேதாரம். நீங்க கோல்டு வாங்குறீங்கன்னா சேதாரம் ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு மாதிரியா வேஸ்டேஜ் போடுவாங்க. அது ஒரு கடையை போல 2 கடை போய் பார்த்துட்டு வாங்குங்க. குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.